இப்போ வந்து மும்மொழி கொள்கை தேவையா? அதாவது மும்மொழி கொள்கைன்னா என்னது? தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி இதுதான் மும்மொழி கொள்கை. இதைத்தான் வந்து மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை ஏற்க சொல்லி வற்புறுத்தி கொண்டு வருகிறது. தமிழ்நாடு அதை ஏற்க மாட்டேன் என்று சொல்கிறது. தமிழ்நாடு என்பது இருமொழி கொள்கையை பின்பற்றுகிறது. இருமொழி கொள்கை என்பது அது கூட ஒரு ஏமாற்று வேலை தான். ஆங்கில மொழியில் தான் இப்போ வந்து எல்லாமே ஆங்கிலமயமாயிட்டிருக்கு. தமிழ் வழி எல்லாமே வந்து குறைந்து கொண்டே வருகிறது. அப்படி இருக்கும்போது கடைசியில் வந்து இது ஒரு மொழி கொள்கையில் தான் போய் முடிய போகுது. அதாவது ஒரு மொழி கொள்கைங்கிறது எது? ஆங்கில வழி கல்வி, ஆங்கிலம் மட்டும்தான் கடைசியாக வந்து நிற்க போகுது. நம்ம வந்து இருமொழி கொள்கைன்ற பாருங்க, அந்த இருமொழி கொள்கை கூட இப்போ ஒரு மொழி கொள்கையாக மாறப்போகுது. அந்த ஒரு மொழியும் பார்த்திங்கன்னா அது ஆங்கில மொழி வழி கல்வியாக மாறப்போகிறது. தமிழ் வழி என்பது இல்லை, அது குறைந்து கொண்டே வருகிறது. பல பள்ளிகளில் தமிழ் வழியை வந்து அவங்க குறைச்சி அது வந்து மூடிட்டே வராங்க. ஆங்கில வழி பள்ளிகளாக எல்லாமே அரசு பள்ளிகளும் ஆங்கில வழி பள்ளிகளாக மாறிக்கொண்டே வருகிறது. அப்போது இருமொழி கொள்கை என்பதே வந்து அது வந்து நமக்கு கடைசியில் வந்து என்ன, தமிழ் மொழியில் கல்வி இல்லாமல் தான் பண்ண போகுது. அப்போது இருமொழி கொள்கை என்பது அது தவறானது. அப்போ ஒரு மொழி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முன்னேறிய நாடுகள் எல்லாமே ஒரு மொழி கொள்கையை தான் பின்பற்றுது. ஜப்பானும் சரி, சீனாவும் சரி, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் எல்லாமே அவங்க தாய்மொழியில் மட்டும்தான் கல்வி கற்கிறாங்க. அப்படி கல்வி கற்றால் தான் கல்வி எளிதாக இருக்கும். கல்வி என்பது எளிதாக இருக்கும். அப்புறம் தொழில் செய்கிறதுலையும் பார்த்திங்கன்னா அவங்க தாய்மொழியில் தான் இருக்குது. அதனால் தொழில் செய்கிறதும் எளிதாக இருக்கும். இப்போ நமக்கு ஏன் வந்து கல்வி கடினமாக இருக்குன்னா, இருமொழி கொள்கை என்கிற பெயரில் நம்ம ஆங்கிலத்தை வந்து அது இப்போ ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே வருது. தமிழ் மொழியை பின்னுக்கு தள்ளி கொண்டே வருகிறது. தனியார் பள்ளியில் வந்து தமிழ் மொழி கிடையாது, வெறும் பாடமொழியாக தான் இருக்குது. அதுபோல் அரசு பள்ளியிலையும் தமிழ் மொழி வெறும் பாடமொழியாக தான் மாறிட்டு வருது. தமிழ் வழி வந்து குறைஞ்சிட்டே வருது. கடைசியில் ஆங்கில மொழி வழியில் தான் இங்கே வந்து கல்வி கற்பிக்கப்படக்கூடிய சூழல். அதாவது ஒரு மொழி கொள்கை என்பது கடைசியில் ஒரு மொழி கொள்கையில் தான் வந்து நிற்கும். வேறு வழியே இல்லாமல் மக்களே வந்து என்ன பண்ணுறாங்க, பெரும்பான்மையான மக்கள் அனைவரும் தாய்மொழியான தமிழை புறக்கணித்து விட்டு ஆங்கில வழி கல்வியை தேர்ந்தெடுப்பார்கள். அப்போ மாணவர்கள் குறைந்து கொண்டே வரும்போது வேறு வழி இல்லாமல் தமிழ் வழியை எடுத்துருவாங்க. மக்கள் விருப்பப்பட்டால் கூட படிக்க முடியாத ஒரு நிலைமை இனிமே வரப்போகுது. ஒரு மொழி கொள்கை தான் இனிமே வரப்போகுது. ஏற்கனவே இங்கே வந்து ஆங்கில மொழியின் ஆதிக்கத்தால் கல்வி கற்க முடியாத நிலை, அப்புறம் தொழில் செய்ய முடியாத நிலை இங்கு இருந்து வருகிறது. கடைசியில் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் மட்டும்தான் கல்வியிலையும் தொழிலையும் ஆதிக்கம் செலுத்தும் போது வேறு தமிழ் தெரிஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிற நிலைமை வரும்போது இங்கு கல்வி என்பது கடினமாகிவிடும். அதனால் வந்து இப்போ வந்து ஒரு மொழி கொள்கைன்னா அது தாய்மொழி கல்வியாக தான் இருக்கணும். தாய்மொழியில் கல்வி கற்பது தான் அந்த ஒரு மொழி கொள்கை. ஒரு மொழி கொள்கை என்றால் என்ன? தாய்மொழியில் கல்வி கற்பது. இருமொழி கொள்கைன்னா தமிழ் அல்லது தமிழும் ஆங்கிலமும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மும்மொழி கொள்கைன்னா தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி அதை சொல்லிட்டு வராங்க. இப்போ கடைசியில் என்ன ஆக போகுது அப்படின்னா, ஒரு மொழி கொள்கை தான் வரப்போகுது. தமிழ் வழி கல்வி இல்லாமல் போக போகுது. தமிழ் வழி கல்வி குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது. கடைசியில் ஆங்கிலத்தில் மட்டும்தான் கல்வி இருக்கக்கூடிய சூழல் அரசு பள்ளியிலையும் தனியார் பள்ளியிலையும் வரப்போகுது. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ கல்வி கற்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. மக்கள் பேசுகிற ஒரு மொழியாக இருக்கும், அந்த மாணவர்கள் பேசிக்கொள்கிற ஒரு மொழி, வீட்டில் அம்மா அப்பா நண்பர்கள் உறவினர்கள் எல்லார்ட்டையும் அன்பாக பேசிக்கொள்கிற மொழி தமிழ் மொழியிலும், பாடம் மட்டும் ஆங்கிலத்தில் இருக்கும்போது அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியாது. சகஜமாக அதை பற்றி உரையாட முடியாது. பாடத்தை பற்றி சகஜமாக உரையாட முடியாது. இதனால் அவங்க படிப்பு மீது வெறுப்பு தான் ஏற்படும். படிப்பில் நம்பிக்கையெல்லாம் போகும்போது அவங்க அதை வேறு வகையில் வந்து கவனம் திரும்பி போதை இந்த மாதிரியான குற்றங்கள் இதெல்லாம் பெருகுவதற்கு காரணமாக இருக்குது. அதனால் ஒரு மொழி கொள்கையான அந்த ஆங்கில மொழி கொள்கையை நோக்கி தான் இந்த தமிழ்நாட்டில் கல்வி என்பது போய்கொண்டிருக்கிறது. மிகவும் ஆபத்தான சூழ்நிலையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த சமயத்தில் நமக்கு வந்து ஒரு மொழி கொள்கையாக அதாவது தாய்மொழி கல்வி வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, தாய்மொழியில் கல்வி என்பது தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லைன்னா அப்புறம் அது வந்து இருமொழி கொள்கை இருந்தால் என்ன, மும்மொழி கொள்கை இருந்தால் என்ன, பல மொழி கொள்கை இருந்தால் என்ன, எத்தனை மொழியிலையும் வேணாலும் நீ கற்றுக்கிட்டு போ. ஆமாம், நீ வந்து தாய்மொழியில் கல்வி இருந்தால் தான் கல்வி என்பது இனிமையாக இருக்கும். அதுவும் முன்னேறிய நாடுகள் அத்தனையும் வந்து தாய்மொழியில் தான் கல்வி கற்பிக்காங்க. வேறு இருமொழி கொள்கை என்பது அங்கே கிடையவே கிடையாது. அதனால தான் அவங்க முன்னேறுறாங்க. அப்படி இருக்கும்போது தாய்மொழியில் இங்கே கல்வி கற்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா, அதுக்கப்புறம் நீ இருமொழியில் கல்வி கற்றா என்ன, இல்லை மும்மொழி கொள்கையை பின்பற்றினால் என்ன, அல்லது 4 மொழி கொள்கையை பின்பற்றினால் என்ன, 10 மொழியை வேணாலும் கற்றுக்கோ. ஆனால் ஒரு பிரயோஜனுக்கும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. தாய்மொழியில் கல்வி கற்றால் மட்டும்தான் உனக்கு பலன் கிடைக்குமே தவிர எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும், ஒருத்தர் தவறாமல். இல்லைன்னா நீ ஆங்கிலத்தில் கல்வி கற்றாலும் அல்லது அரேபிய மொழியில் கல்வி கற்றாலும் அல்லது சமஸ்கிருதத்தில் கல்வி கற்றாலும் ஹிந்தியில் கல்வி கற்றாலும் இல்லை ஏகப்பட்ட மொழியை கொண்டு எல்லாத்துக்கும்
கற்றுக் கொடுத்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பது தான் உண்மை.